அனைவருக்கும் வணக்கம். இன்று 4ஆம் தலைப்பாக தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை பற்றி பேச வந்துள்ளேன். எந்த ஒரு செயலை நாம் தொடங்குவதற்கு முன்னால் தாயை வணங்கி அல்லது தாயை நினைத்து அந்த செயலை செய்தால் அதற்கு எந்த ஒரு தடங்களும் ஏற்படாது, நன்கு முடியும். அது போலவே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அது போலவே அப்பாவுடைய வார்த்தை அனைத்தும் மந்திரமே. அது மாதிரி தான் ராமாயணத்துல கம்பர் எந்தெந்த இடத்துல தந்தை சொல்ல மதிச்சு அவங்க பசங்கள்லாம் நடந்துக்கிறாங்க, அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் பேச வந்திருக்கேன். முதலாவதாக அயோத்தியா ஆட்சி செஞ்ச தசரத மன்னருக்கு பிள்ளைகளே இல்லாம நிறைய காலம் அவர் இருந்து வந்திருக்காரு. அதுக்கப்புறம் குலகுருவின் ஆலோசனைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் வளர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் 4 புதல்வர்கள் தசரத மன்னருக்கு பிறந்திருக்காங்க. தசரத மன்னர் அந்த 4 பிள்ளைங்களையுமே 5 வயசுலயே கல்வி கற்க வேணும் என்ற குருகுலத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 4 பசங்களுமே அதை மறுக்காம சின்ன வயசுலயே அப்பா சொல்ல கேட்டு கல்வி கற்கிறதுக்காக குருகுலம் போயிருக்காங்க. இந்த ஒரு வரியில தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அதாவது அந்த 4 பிள்ளைங்களுமே சின்ன வயசுலயே அவங்க அப்பா சொல்ல கேட்டுதான் வளர்ந்திருக்காங்கன்றது இந்த இடத்துல தெரிய வருது. இரண்டாவதாக தசரத மன்னர் விஸ்வாமித்திரருடைய வார்த்தை, அதாவது அவர் வைக்கிற யாகத்தை கேட்டு அதை காப்பாத்துறதுக்காக ராமனையும் லக்ஷ்மணனையும் அனுப்பியிருக்காங்க. தந்தை சொல் மிக்க, அதாவது தந்தை சொல்ல தட்டாம அவங்க 2 பேருமே அந்த யாகத்தை காப்பதற்காக போயிருக்காங்க. யாரு? ராமனும் லக்ஷ்மணும். இந்த இடத்துல அவங்க அப்பாவை மதிச்சு அவங்க அந்த இடத்துக்கு போய் அந்த யாகத்தை காத்திருக்காங்க அப்படின்றது இங்க புலப்படுது. மூன்றாவதாக தசரத மன்னர் ராமர் கிட்ட நாளைக்கு உனக்கு முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ராமர் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. அதை மறுக்கவும் செய்யறாரு. தசரத மன்னர் சொல்றாரு, நீ என் மேல இருக்க பாசத்தினாலதான் அதை செய்ய மறுக்கிற அப்படின்னு நினைக்கிறேன். இதை என் சைடு இருந்தும் நீ இதை யோசிச்சு பார்க்கணும். எனக்கும் வயசாயிடுச்சு, நானும் முதுமை அடைஞ்சிட்டேன். இனிமேட்டுக்கு நாட்டை நீ தான் ஆளணும். அதனால நாளைக்கே உனக்கு முடிசூட்டு விழா, இதை நீ ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தசரத மன்னர் ராமர் கிட்ட கேட்கிறாங்க. அதற்கு தசரத மன்னர், நிலையற்ற இந்த உலகத்தில் நிலையான இறைய அனுபவத்தை பெற வேணும் என எண்ணுகிறேன். அதற்கு நீனே அரச பதவி ஏற்று என்னை காக்க வேணும் அப்படின்னு ராமர் கிட்ட கேட்கிறாரு. ராமர் இதை மறுக்காம உடனே நான் அரச பதவி ஏத்துக்கிறேன், அப்படி எனக்கு நாளைக்கு முடிசூட்டு விழா நடத்துங்க அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க அப்பாவோட சொல்ல ராமர் கேட்டிருக்காரு, அதை பின்பற்றாரு அப்படின்றத நம்ம காணலாம். ஆனா அடுத்த நாளே கைகேயி கொடுத்த ஒரு வாக்குனால 14 வருஷம் வனவாசம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இதை தந்தை ராமர் கிட்ட சொல்லவே ரொம்ப தயங்குறாரு. இருந்தாலும் தசரதர் மன்னர் ராமர் கிட்ட சொல்லிடுறாரு, இது மாதிரி நீ 14 வருஷம் வனவாசம் போகணும் அப்படின்ற ஒரு உத்தரவை கொடுத்த உடனே ராமர் அதை மறுக்காம, நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், அரச பதவியே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அப்படி அதை எப்படி விட்டுட்டு போக முடியும்னு ஏதாவது நம்ம வாக்குவாதம் பண்ணுவோம். ஆனா ராமர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதை அப்பா சொல்ல மீறாம தந்தை சொல்லை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு நான் வனவாசம் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். கம்பர் எப்படி வர்ணிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இதை கேட்டவுடன் ராமருடைய முகம் செந்தாமரை மலர் போல மலர்ந்துச்சான். நம்ம முகம்லாம் அதை கேட்ட உடனே என்னடா நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மள போக சொல்லிட்டாங்களேன்னு முகம் சுருங்கி போயிடும். ஆனா அதை கேட்ட உடனே ராமருடைய முகம் செந்தாமரை மலர் போல மலர்ந்து மகிழ்ச்சியுடன் அமைதியுடன் காணப்படுதுன்னு கம்பர் அழகா அதை சொல்லியிருப்பாரு இந்த லைன்ல. இந்த இடத்துலயுமே ராமர் தன்னுடைய அப்பா சொல்ல கேட்டு 14 வருஷம் வனவாசம் போயிட்டாரு. ராமர் வனவாசம் செல்லும் போது எத்தனையோ பேர் அழுது இருக்காங்க, கதறி இருக்காங்க, நீங்க போகாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா ராமர் இதை எதையுமே புறப்படுத்தாம நம்ம அப்பா என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டுமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 14 வருஷம் வனத்திலேயே வாழ்ந்திருக்காரு. ராமர் முதல்ல சீதையை ஏற்க மறுக்கிறாங்க. ஆனா தன்னுடைய அப்பாவான தசரத மன்னர் சொன்னதுக்கு அப்புறம் சீதையை ஏத்துக்கிறாங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக ராமாயணத்துல இருக்கக்கூடிய இன்னொரு கதை தான் பரசுராமருடைய கதை. ஜமதக்னி முனிவருடைய பத்தினி தான் ரேணுகா தேவி. அவங்க எப்படிப்பட்ட பத்தினா, தினமும் மண் எடுத்துட்டு போய் அந்த மண்ணை வச்சு மண்பானை செஞ்சு அதுலதான் நீர் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாங்களாம். இவங்க வீட்டுக்கு இப்படி நீர் எடுத்துட்டு போறதுதான் வழக்கம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, குடத்துல நீர் எடுத்துட்டு இருக்கும் போது வானத்துல கந்தர்வன் அப்படின்ற ஒரு அழகான மன்மதன் பறந்து போறதை பார்த்துட்டு இவங்க என்ன நினைச்சிரு, அந்த ஒளி அந்த ஜலத்துல அந்த நீர்ல தெரியுது. அதை பார்த்த உடனே இவன் ஒரு அழகா இருக்கானே அப்படின்னு நினைச்ச அந்த ஒரு செகண்ட்னால அவங்கனால மண்பானை சரியா செய்ய முடியாம, தண்ணி எடுத்துட்டு போக முடியாம ஆயிடுச்சான். அதனால முனிவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கற்பநேரி தவறிய ரேணுகா தேவியின் தலையை வெட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க பசங்க கிட்ட. இதை எந்த பசங்களுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அம்மாவோட தலையை எப்படி என்னால வெட்ட முடியும் அப்படின்னு கேட்காம போயிட்டாங்க. ஆனா பரசுராம்ன்ற ஒரு பையன் மட்டும் அப்பா சொல்ல மீறாம தலையை வெட்டிட்டாங்க. சோ இதுதான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அது வெட்டிட்டு மட்டும் முடிச்சது இல்லாம கடைசியா அவங்க அப்பா கிட்டே போயிட்டு இது மாதிரி அம்மாவுக்கு நீங்க திருப்பி உயிர் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால திருப்பி அவங்க உயிர் பெற்று இப்ப நம்ம கும்பிடுற
மாரியம்மாவா அவங்க தான் இருக்காங்க. இந்த மாதிரி என்ன ஏதுன்னு யோசிக்காம அப்பா சொல்றதை கேட்ட பரசுராம் திருப்பி அப்பா கிட்டே வரம் கேட்டுட்டு அவங்க அம்மாவை உயிர்ப்பிச்சிடுறாங்க. இது மாதிரி தான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை எடுத்துக்காட்டாக இந்த ஒரு கதை அமைந்துள்ளது. இவ்வாறு ராமாயணத்துல பல இடத்துல தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற கூற்று நம்மளுக்கு புலப்படுது. ஜெய் ஸ்ரீராம்.